கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம் அண்ணா அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதிய 2ஆம் நிருபம் 5வது அதிகாரம் 20வது வசனம். 2 கொரிந்தியர் 5:20, 2 Corinthians 5:20. ஆனபடியினாலே தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்லுகிறது போல நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாதிபதிகளாயிருந்து தேவனோடே ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவ நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்ளுகிறோம். இப்போ என்ன சொல்றாரு? நீங்கள் தான் கிறிஸ்துவின் நிமித்தம் உள்ள சேனாதிபதி, அம்பாசடர்ஸ் என்று சொல்லக்கூடியதா, ஒரு நாட்டு தூதுவர் என்று சொல்லக்கூடியதா. இப்போ இந்த என்ன சொல்றாரு? இயேசு கிறிஸ்து மூலமாக நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம கிறிஸ்துவுடைய அம்பாசடர்ஸாக இருக்கிறோம், கிரைஸ்ட் அம்பாசடர்ஸ் என்று சொல்லக்கூடியதா. அப்போ கிறிஸ்துவனுடைய ஒரு வெளியுறக தூதரகம் மாதிரி இருந்தோம்னா நம்ம என்ன சொல்லுவோம்? அவங்க என்ன பண்ணுவாங்க? ஒரு தேசத்திலேருந்து அடுத்த தேசத்தில் வந்து குடியிருப்பாங்க. ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்க? எங்கள் தேசத்தில் என்னென்னலாம் இருக்குது, எங்கள் தேசம் எப்படி ஒரு நல்ல தேசம், எங்கள் ராஜா எவ்வளவு நல்ல ராஜா, எங்கள் தேசத்தில் என்னெல்லாம் செய்யலாம், எங்கள் தேசத்துக்கு வருவதற்கு என்னென்ன அனுமதி முறைகள் என்ன, அங்கே வருவதற்கு வீசா எடுக்கணும்னா என்ன செய்யணும், அதுக்கு எப்படி நாங்கள் உங்களுக்கு வீசா கொடுப்போம், அதற்கு நீங்கள் என்ன பண்ணணுங்கிற ஒரு காரியமாக ஒரு தேசத்தை இன்னொரு தேசத்துக்குள்ளே வந்து எங்கள் தேசத்தை வந்து பாருங்கள், எங்கள் தேசத்தில் என்ன இருக்குங்கிறத சொல்லக்கூடியதான் இந்த தூதரக அதிகாரிகள். அதுதான் ஒரு அம்பாசடரோட வேலை. இப்போ என்ன சொல்கிறாரு? இயேசு கிறிஸ்து மூலமாக நமக்கு வந்து என்ன கொடுத்துருக்கிறாரு? இப்படிப்பட்ட ஒரு ஸ்தானாதிபதிகள் என்று சொல்லக்கூடியதாக. தமிழில் ஸ்தானாதிபதி, ஆங்கிலத்தில் அம்பாசடர்ஸ். நீங்கள் ரோமர் 10வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 13வது வசனத்திலிருந்து ஒரு கேள்வியை கேட்டு பதில் சொல்கிறார் அப்போஸ்தலனாகிய பவுல். ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை தொழுதுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான். அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்வார்கள்? அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்? பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? 3 கேள்வி கேட்கிறார். அடுத்தது பதில் சொல்கிறார் பாருங்க. அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாக அறிவிக்கிறவருடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள் என்று எழுதியிருக்கிறதே. ஆனாலும் சுவிசேஷத்துக்கு எல்லாரும் கீழ்ப்படியவில்லை. அதை குறித்து ஏசாயா, கர்த்தாவே, எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார் என்று சொல்லுகிறான். ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். இப்படி இருக்க அவர்கள் கேள்விப்படவில்லையா என்று கேட்கிறேன். கேள்விப்பட்டார்கள். அவைகளின் சத்தம் பூமி எங்கும், அவைகளின் வசனங்கள் பூச்சக்கரத்துக்கு கடைசி வரைக்கும் செல்லுகிறதே. அப்போ என்ன? நம்ம இதை தொடர்ந்து பிரசங்கிக்கிறவங்களா இருக்க வேண்டும் என்பதை தான் ரொம்ப அழகாக தெளிவாக சொல்லி கொடுக்கிறார். அதனால தான் எபேசு சபைக்கு எழுதும்போது எபேசியர் 6வது அதிகாரம் 20வது வசனம் சொல்லும்போது, நான் தைரியமாய் என் வாயை திறந்து சுவிசேஷத்தின் ரகசியத்தை அறிவிக்கிறதற்கு வாக்கு எனக்கு கொடுக்கும்படி எனக்காகவும் விண்ணப்பம் பண்ணுங்கள். என்ன, நான் தைரியமாக இன்னும் பிரசங்கம் பண்ணுவதற்கு எனக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? இதனுடைய பின்பகுதியில் சொல்லும்போது ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்ளுகிறோம் தமிழில் மொழிபெயர்த்திருக்கிறாங்க. ஒரு சில ஆங்கில வேதாகமத்தில் பார்த்தீங்கன்னா வி பெக் யூ, ஏதாவது பிச்சை எடுக்கிறது போல. அதாவது என்ன, ஐயா எனக்கு நல்லா தெரியும் இந்த மாதிரி ஒரு நல்ல தேவன் இருக்கிறாரு, இது நல்ல தேசம் இருக்குது, பரலோகம்ன்ற ஒரு இடம் இருக்குது, அங்கே உங்களுடைய நித்திய வாழ்க்கை இருக்க போகுது, இந்த பக்கம் பாதாளன்னு ஒரு இடம் இருக்குது, இது எனக்கு தெரியும். அதனால நீங்கள் என்ன பண்ணாதீங்க, இந்த பாதையை விட்டுட்டு இந்த பாதைக்கு வாங்க அப்படின்னு சொல்லி நம்ம அவர்களை கெஞ்சுவது போல, அவர்களிடம் பிச்சை எடுப்பது போல நாம் அவர்களுக்காக பரிந்து பேசக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும் என்பதை தான் இங்கே கர்த்தர் நமக்கு சொல்லி கொடுக்குறார். ஒரு சம்பவம் நீங்கள் முன்னாடி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு ரோடில் வந்து ரோடு வேலை நடக்கும்போது, இந்த பக்கத்தில் ரோடு வேலை நடக்குது, பாலம் இடிந்து விட்டது, அதனால் மாற்றுப்பாதையில் செல்லுங்கன்னு சொல்லி கீழே ஒரு வழி மாற்றுப்பாதை வைத்திருக்கிறாங்க. மேலே போக வேண்டாம் என்று சொல்லி அவர்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்க, அங்கே வந்து ஒரு அடையாளம் போட்டிருக்கிறாங்க. அதற்கு பின்பாக கொஞ்சம் தூரத்துக்கு அப்புறம் சிவப்பு கலரில் உள்ளே போக முடியாதபடி ஒரு சில கோன்ஸ் வச்சுருக்காங்க. அதற்கு பின்பாக சில மணல் மூட்டைகள் வைத்திருக்கிறாங்க. ஆனால் ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, இந்த அறிவிப்பு எச்சரிக்கை எல்லாவற்றையும் மீறி அங்கே போய் பாலத்திலேருந்து கீழே விழுந்து, பாலம் உடஞ்சி போன கீழே விழுந்து அகால மரணம் அடைஞ்சிடறாரு. அதே மாதிரி தான் முதல்ல நம்ம பிரசங்கம் பண்ணுறோம்.
நம்ம ஒரு தட்டி வைக்கிறோம், இந்த பாதை சரியான பாதையில் மாற்று பாதையில் செல்லுங்கன்னு. இந்த பாதையில் போனீங்கன்னா இது ஆபத்து, டேஞ்சர் என்ற போர்டு வச்சு சொல்கிறோம். அதற்கு பின்பாக இங்கே போக முடியாதபடி சிவப்பு கலர் கோன் வச்சு இது எச்சரிக்கை, இந்த பகுதியில் வந்தால் போயிடுவீங்கன்னு. இதையும் மீறி அவங்க போகிறாங்கன்னா அது அவருடைய தேர்வு. ஆனால் இந்த எச்சரிக்கையை நம்ம சொல்ல வேண்டியது உங்கள் மேலே, நல்லா கேளுங்க, இந்த செய்தியை கேட்டு உங்கள் மேலே விழுந்த இது கடமை என்பதை மறந்து விடாதீர்கள். வல்லபிதாவே, இதோ எந்த ஒரு மனுஷனும் கெட்டு போகக்கூடாது என்பது உம்முடைய சித்தம். ஆகையால் ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் மற்றவர்களை எப்படியாவது தேவனோடு ஒப்புரவாகுதுங்கள் என்று சொல்லி அவர்களை வேண்டி விரும்பி கேட்டு மன்றாடி ஆண்டவரே அவர்களை உம்முடைய பாதைக்கு நேராய் திருப்பக்கூடிய ஊழியத்தை செய்ய எங்கள் தேவன் இரக்கம் பாராட்ட வேண்டுமாய் இயேசு கிறிஸ்து மூலமே ஜெபிக்கிறோம் வல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம்.